சக்கரத்தில் 10வதாக வரக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. இந்த ராசிக்காரங்க அந்த சனி பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதனால சூரியனை வள வரும்போது கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வள வராது. இந்த சனி கிரகம் ரொம்ப ஸ்லோவாக தான் வள வரும். அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சனியை போல் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் இவங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்க கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு அடிக்கடி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இது சனி கிரகம் வந்து ஒரு குளிர்ச்சி கிரகம் என்பதனால இரவு நேரத்தில் செய்கிற தொழில்கள் இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த சனி கிரகம் இரவு கிரகம் என்பதனால அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஏழையாக இருந்தால் கூட அந்த வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு அறிந்து போராடி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியில் இந்த மகர ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு எதுவுமே சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் கூட கொஞ்சம் போராடி உழைச்சி கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடியவங்கள இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயமே டக்குன்னு உங்களுக்கு கிடைக்காது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான். உங்களுக்கு அந்த மாதிரி தான் அதிர்ஷ்ட வாய்ப்பு எதுவும் கிடைக்காம இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மகர ராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களை ஒரு இருள் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் ஆளக்கூடிய ராசி இரவு நேரங்களில் செய்யக்கூடிய வேலை தான் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். அதனால இதை ஒரு இருள் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையே ஒரு இருட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஜோதிடர்கள் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு வாய்ப்புகளுமே இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு ஜாதக ரீதியாவது ஜென்ம கிரக அமைப்புகளை வைத்து தான் கரெக்டாக கணிக்க முடியும். அவங்களுடைய தசாபுக்தி அவங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு வைத்து தான் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும். இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் பெரும்பாலான மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 7.5 சனி காலம் உங்களுக்கு பெரிய தாக்கத்தை அதிகம் கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ராசிக்கு 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனி வரும்போது நல்ல ஒரு பலன் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு 7ஆம் வீட்டில் வரும்போது இந்த கண்டகச்சனி வரும்போது 8ஆம் வீட்டுக்கு வரும்போது அஷ்டம சனியாகவும் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு குடும்பத்தில் ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்தால் கூட அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க எப்பவுமே யாரையுமே வந்து சனியனே அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை இவங்க பயன்படுத்தக்கூடாது. குழந்தைகளையே திட்டும்போது கூட அந்த மாதிரி வார்த்தைகளை இவங்க பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு நிம்மதியான வாரமாக அமைந்திருக்கு. ராசிக்கு அதிபதி சனி பகவான் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு போராடக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு நபராக இந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வருவீங்க. தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவீங்க. மறைமுகமாக லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உணவு தொழில் சார்ந்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டிங்லாம் முதலீடு ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பங்காளர்கள் மூலியமாகவும் கூட்டாளர்கள் மூலியமாகவும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மார்க்கெட்டிங் துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டிங் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். சின்ன சின்ன திருப்பங்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயம்லாம் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கேன், நல்ல ஒரு வரனே அமையல
அமையலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். கடந்த காலத்தில் இழந்த அந்த சந்தோஷம் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப சுமை கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தும், கொஞ்சம் சோர்வு ஏற்படுத்தும். இருந்தாலும் ரொம்ப ஒரு ஆற்றலோடு ஒரு தெம்போடு குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் இயங்க ஆரம்பிப்பீங்க. அதனால் ஓரளவுக்கு மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உயர்கல்வி சார்ந்து இருக்கிறவங்கள ரொம்ப நாளாக நான் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அதற்கு போதுமான உதவிகள் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவிகள் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவனுடைய அன்பு பரிபூரணமாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். முன்கோபத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சை குறைச்சிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் செயலில் ஆரம்பிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கேற்றாற் போல் வருமானம் கிடைக்கும். ஒரு பக்கம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறனால சோர்வு, மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்துக்குள்ளே ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை பெருசாக உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். வேலையாட்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு மனோதைரியம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் மனோதைரியத்தை அதிகரிக்கிறதுக்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அதுவும் துளசி மாலை சாற்றி வழிபடுறது இன்னும் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அது உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற 7 நாட்களும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் கையிருப்பு ஒரு பக்கம் கரைஞ்சாலும் கூட அதற்கேற்ற வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களே திக்குமுக்காட வைக்கும். என்னடா பண்ணுறது, வருமானமே இல்லையே, நம்ம எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற நேரத்தில் திடீர்னு பண வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலிமா அந்த முட்டுக்கட்டையாக இருந்த ஒரு சூழ்நிலையை சரி செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பெரிய பாதிப்பு எதுவும் தராது அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற முயற்சியெல்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். கொஞ்சம் உடல் உழைப்பையும் சரி, கொஞ்சம் கூடுதலான புத்தி திறனையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த இழுபறியாக இருக்கிற காரியங்கள்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு நபராக இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானத்தை கடைபிடிக்கணும். அவசரம் காட்டினீங்க அப்படின்னா காரியம் கட்டுறதுனால ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய், புதன் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இந்த 2 நாட்களும் வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளிநபர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுலேயுமே கொஞ்சம் குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் தெளிவாக திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் புதிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை வரும்போதே உடனடியாக மருத்துவர்கிட்ட உரிய ஆலோசனை கேட்டு அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆரோக்கிய ரீதியாக இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அவசரப்பட்டு முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். ரொம்ப பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட வீண் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அனுசரணையாக இருக்கிறது நல்லது. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விரயஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சூரியன், அஷ்டமத்தில் கேது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகும் இருக்கிறதுனால கண்ணை கட்டி காட்டில் விட்ட போல தான் உங்களுடைய நிலைமை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலையில் கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கும். எடுக்கிற முயற்சி எல்லாமே தடையாகவும் பிரச்சனையாகவும் அமையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை
இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க. அதுவும் வருகின்ற வியாழக்கிழமை ரொம்ப பொறுமையாக இருங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இனிமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகர ராசி அன்பர்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.